தேவனே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். மெய்யான இரட்சகரே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே, ஜீவ நதியே, வருத்தப்பட்டு பார்வை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடைய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே மன அமைதி இல்லாமல் தவிக்கிற இந்த பிள்ளைக்காக வேண்டி வருகிறேன். குடும்பத்தினுடைய கடன் சுமை தாங்க முடியாமல் தவிக்கிற இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லோருக்கும் இடத்துல மீட்பு உண்டு. நீரே மெய்யான தேவன் கர்த்தாவே. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்னு சொன்னீரே. இந்த குடும்பம் மீட்பு பெறட்டு கர்த்தாவே. இந்த குடும்பம் கிறிஸ்துமஸ் காலத்துக்குரிய நன்மைகளை அனுபவிக்கட்டு கர்த்தாவே. கடன் தொல்லைகள் காணாமல் போகட்டு கர்த்தாவே. மெய்யான ரட்சிப்பு கிடைப்பதாக, குடும்பத்துக்குள் சமாதானம் பிரவேசிப்பதாக இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட பஸ்ஸு 66, 76, 86, 12G, 13G பஸ்ஸு நிறைய ஓடுது. மாநகர போக்குவரத்து கழகம் நிறைய பஸ் ஓடுது. ப்ரைவேட்காரங்க நிறைய பஸ்ஸுகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பஸ்ஸினுடைய காரியங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியுமாக இருக்கிறேன் என்று என் நுகத்தை உங்கள் மேல் பெற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 30. என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றால் பஸ்ஸு. அருமையானவர்களே, அருமையான பஸ்ஸு. அந்த பஸ்ஸு ஓட்டுநர் யார் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைங்கிற பயணத்தினுடைய பஸ்ஸை ஓட்டுவார்னா அவரை டிரைவராக இருக்க வச்சா ஒரு சிக்கலும் இல்லை. ஓட்ட தெரியாதவங்க பஸ்ஸை ஓட்டுகின்ற பொழுது தான், நான் தான் ஓட்டுவேன்னு ட்ரைனிங் எடுக்காமல் அனுபவம் இல்லாதவங்க பஸ்ஸை ஓட்டுகின்ற பொழுது தான் என்ன செய்கிறது, பஸ்ஸில் பிரச்சனை வருது, பல வாழ்க்கையில் பிரச்சனை வருது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பஸ்ஸை ஓட்டுறேன், என்கிட்ட வந்துரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்று வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வாருங்கள், இயேசு வண்டை இயேசு அழைக்கிறாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வாருங்கள், இயேசு வண்டை இயேசு அழைக்கிறாரே. கடனிலே மூழ்கினாயோ, பேதுவை நினைத்து திரும்பாயோ, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தார், உனக்கும் பணம் என்ன வாய்ப்பு தருவார், உனக்கும் பணம் என்ன வாய்ப்பு தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வாருங்கள், இயேசு வண்டை இயேசு அழைக்கிறாரே. வியாதியில் மாட்டினியோ, 12 வருஷம் நினைவு கூறு, வியாதியில் மாட்டினியோ, 12 வருஷம் நினைவு கூறு. சுகர் பிபி தொலையுமே, உனக்கும் நல்ல வாழ்வு கிடைக்குமே. சுகர் பிபி குறையுமே, உனக்கும் சுப வாழ்வு கிடைக்குமே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வாருங்கள், இயேசு வண்டை இயேசு அழைக்கிறாரே. வாலிப வயது போராட்டமோ, லேகியோனை நினைத்து மனந்திரும்பு, புத்தாடே நீயும் போடலாமே, கார் பங்களா வசதி வாழலாமே. புத்தாடை நீயும் போடலாமே, கார் பங்களா வசதி வாழலாமே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வாருங்கள், இயேசு வண்டை இயேசு அழைக்கிறாரே. அருமையானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க, ஆண்டவர் பஸ்ஸை வச்சுட்டு ரெடியாக இருக்கார். பஸ்ஸுக்குள்ளே ஏறி உட்காருப்பா, பஸ்ஸில் ஏறி உட்காரு. அன்றைக்கி முதலாவதாக 2-3 காரியங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 42 48 வரைக்கும் ஒரு அம்மையார் வர்றாங்க. வந்து ஆண்டவர் அப்படியே பஸ்ஸை கையை போட்டு அப்படியே நிப்பாட்டி உள்ளே ஏறிடுறாங்க. உள்ளே ஏறி டிரைவர்கிட்ட வந்து, டிரைவரில் ஆண்டவர் சீட்டில் உட்காந்துருக்காரு, டிரைவர் சீட்டில் இருக்கிற ஆண்டவர் அப்படியே தொடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே சாக்கு. என்னடான்னா, அந்த அம்மா இதுவரைக்கும் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள சகோதரியாக இருந்தாங்க. இப்போ இந்த வருத்தப்படுறவர்களை நீக்குகிற
பிணியாளிகளுக்கு சுகம் கொடுக்குற பஸ்ஸு வந்து நிற்குது. அது ஓட்டுநர் வந்து இயேசு. நிறைய பேருக்கு தெரியல. அந்த அம்மா 12 வருஷமாக எம்பிபிஎஸ் டாக்டருக்கெல்லாம் பார்த்தாங்க. திருச்செந்தூர் டாக்டரை பார்த்தாங்க, தூத்துக்குடி டாக்டரை பார்த்தாங்க, ஈரோடு டாக்டரை பார்த்தாங்க, குமரி மாவட்டத்தை டாக்டரை பார்த்தாங்க, அமெரிக்க டாக்டரை பார்த்தாங்க, ஆப்கானிஸ்தான் டாக்டரை பார்த்தாங்க. ஐயா எல்லாம் காலி ஐயா. கடைசியில் அவங்களுக்கு ஒரு துப்பு கிடச்சி, ஐயா ஒரு இலவச டாக்டர் இருக்காரு, அவர் தான் உன்னை படைச்சவர், உன் வியாதியினுடைய தன்மை அவருக்கு தெரியும், உன் மூட்டை எப்படி உருவாக்கணும், உன் பின்புறத்தை எப்படி உருவாக்கணும், உன் முதுகு தண்டை எப்படி உருவாக்கணும், அவர் படைச்சாரியா. நீ அந்த டாக்டர்கிட்ட போனே. அந்த அம்மாவுக்கு யாரோ ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த டாக்டரை பார்த்தா எல்லாம் சரியாயிரும்னு அந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுத்த உடனே இந்த வருத்தப்பட்டு பாறை சுமக்கிற அந்த பஸ்ஸு பேரே வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவங்கள உள்ளே வாங்க, இதுதான் அந்த பஸ்ஸில் எழுதியிருக்கு. உடனே இந்த அம்மா அங்கே போய் உட்காந்து, அங்கே டிரைவர் சீட்டில் ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே பஸ்ஸில் நிறைய பேர் இருந்தாலும் இந்த அம்மா என்ன செஞ்சு, நைஸாக போய் டிரைவர் சீட்டில் இருந்த அம்மாவை இந்த பஸ் டிரைவர் ஆண்டவரை தொட்டுச்சு. அவ்வளோதான் ஐயா, ஒரே சுகம். அந்த அம்மாவுக்கு ஒரே சுகம் ஐயா. சுகம்னா சுகம், பெரிய சுகம். அடுத்தபடியாக லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 24 32 40 வரைக்கும் இங்கே ஒரு காரியம் வருகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு வாலிப தம்பி. அந்த வாலிப தம்பியை யாருமே பஸ்ஸுக்குள்ளே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த வாலிப தம்பி எங்கே இருக்காருன்னா கல்ற தோட்டத்தில் இருக்கார். அவர் பேர் லேகியோன். அவர் எல்லாருமே ஒதுக்கி கல்ற தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ வருத்தப்பட்டு பாறை சுமக்கிற பஸ்ஸு, அவங்கள ஏற்றிக்கொள்கிற பஸ்ஸு, வருத்தப்பட்டு பாறை சுமக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல விடுதலை கொடுக்குற பஸ்ஸு, அந்த டிரைவராக ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அந்த டிரைவர் அமர்ந்த உடனே இந்த தம்பி என்ன செய்கிறார், கல்ற தோட்டத்து பக்கத்தில் இருக்கார். பஸ்ஸு நேரம் அங்கே வந்துட்டியா. இன்றைக்கி நீ எந்த முக்கில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, முடங்கி போய் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு பஸ்ஸை வச்சுட்டு காத்துட்ருக்காரு. அந்த பஸ்ஸில் யாருக்கு தெரியுமா இடம் இருக்குது தெரியுமா? வியாதி உள்ளவங்களுக்கு, பலவீனமானவங்களுக்கு, வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் ஏற்றி இறக்கி விடும்போது எப்படி இறக்கி விடுவார்? சுகமாக இறங்கிடுவாங்க ஐயா. ஒரு வழியாக ஏறும்போது அடுத்த வழியாக பஸ்ஸு கண்டக்டர் என்ன செய்வார்னா இறக்கி விடுற இடத்துல இறக்கி விடுவார். ஆனால் அந்த லக்கேஜோடு தான் நீ இறங்க முடியும். இங்கே லக்கேஜோடு ஏறினா அந்த சுமையை இறக்கிட்டு இறங்கலாம் ஐயா. அதான் ஐயா பெரிய காரியம். இங்கே இந்த வாலிபன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் முடிஞ்சு போச்சுன்ட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் அந்த கட்டட தோட்டத்தில் போய் இருக்கிறான். இங்கே ஆண்டவர் மெல்ல வரார். மெல்ல வந்தோடனே பஸ்ஸை நிப்பாட்டிட்டார். பஸ்ஸை நிப்பாட்டின உடனே இந்த வாலிபனுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அங்கே லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் புத்தாடை அணிந்து. இன்றைக்கு வாலிப வயசில் நிறைய பேர் எங்கே செய்கிறாங்கன்னா கட்டட தோட்டத்தில் இல்லை, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். முடங்கி போய் இருக்கிறீங்க தம்பி, நீங்கள் முடங்கி போய் இருக்கிறீங்க. ஐயோ நல்ல வேலையில் தானே முடங்கி போய் தூக்கிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? இந்த ஐடி கம்பெனி நம்பிலாம் வேலைக்கு சேர்ந்தேன். நீ தப்பு பண்ணிட்டா தம்பி, ஐடி கம்பெனி நம்பி சேராத, ஆண்டவரை நம்பி சேரணும். ஆண்டவரை நம்பி சேரணும். இப்போ இந்த பஸ்ஸுக்குள்ளே யார்? ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்க. ஆண்டவருடைய பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கியா? அங்கே பார்க்கிற பொழுது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா இப்படியாக சுகம் கொடுத்துட்டே இருக்கார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒருத்தர் வர்றாரு, 100க்கு அதிபதி. அவர் கரெக்டாக அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டார். அதான் பெரிய சிறப்புக்குரிய காரியம். ஆண்டவர் பஸ்ஸை ஓட்டுறவர், வியாதியை நீக்கிறவர், சுகமளிக்கிறவர், மனிதனிடத்தில் அன்பு உள்ளவர். அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். இதே மாதிரி கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, அவருக்கு இயேசுட்டு பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிக்கிற இயேசு. அந்த பஸ்ஸு ஆண்டவருடைய பஸ்ஸு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு டைரெக்டாக போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே ஒரு 4-5 பேரை பிடிச்சார், மூப்பர்களை பிடிச்சார். ஐயா ஏசுக்கிட்ட போங்கய்யா, ஏசு டிரைவர்கிட்ட அந்த பஸ்ஸு என்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் வந்து நிற்கட்டையா, சுகம் கொடுத்துருவார் ஆண்டவர், நீங்கள் போங்கய்யா, எனக்காக போங்கன்னாரு. அவங்களும் தூது போனாங்க, ஏசு பஸ்ஸில் ஏற்றுனாங்க. அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கிடச்சிட்டு. இப்படி அற்புதம் நிறையா. இன்றைக்கு அந்த அற்புதம்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு உனக்கு சுகம் இருக்குது, இன்னைக்கு உனக்கு வேலை இருக்குது, இன்னைக்கு உனக்கு திருமண காரியத்தை ஆண்டவர் நிச்சயம் பண்ணி கொடுப்பாரு. இந்த ஏசு பஸ்ஸில் ஏறுப்பா. ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஒரு வழி கிடையாது. எனக்கும் ஒரு வாழ்க்கை அமையுமா? சென்னையில் கேள்விக்குறியாக இருந்தது. எனக்கும் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார், எனக்கும் பேரம்பேத்திகளை கொடுத்தார், சகல நன்மைகளை கொடுத்தார். இந்த ஏசு பஸ்ஸில் ஏறினேன். ஒரு நாளிலேயே ஆண்டவர் என்னை அழைத்தார். வருத்தப்பட்டு பார சுமந்து கொண்டிருக்கேன், சாமியல் ராஜ் உள்ளே வாப்பா, உனக்கு சொகுசாக நான் சீட்டு வச்சுருக்கேன், வாழ்க்கையை என்கிட்ட ஒப்பு கொடுத்து விடு, நான் ஓட்டுறேன், நீ சும்மா உட்காருன்னார். நீ நிறைய பேர் நான் தான் ஓட்டுவேன், நீ எங்கெங்கேயோ இடிச்சிட்டு கிடக்காப்பா, எங்கேயும் போய் முட்டிட்டு கிடக்காப்பா, நீ ஓட்டாதப்பா. ஏசு பஸ்ஸை ஓட்டுட்டு ஏசு பஸ்ஸுக்குள்ளே ஏறு, உனக்கு சுகம்
சுகம், சுபம், சுகம், சுபம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய பசுக்களாக ஆண்டவரே தம்பி மாறி ஏறட்டும், ஆண்டவரே தங்கி மாறி ஏறட்டும். எந்த மனுஷனும் பிரவாசிக்கிற பண்ணுகிற தேவனே, இதுவரை முட்டி மோதினது போதும் ஆண்டவரே, இனி சரியான ரூட்டுக்குள்ளே வரட்டு. இந்த 2026ஆம் ஆண்டு இயேசு பசுக்குள்ளே அமர்ந்து ஆண்டவரே நாங்கள் சும்மா இருக்க, இந்த பிள்ளைகளை சும்மா இருக்க எல்லாவற்றையும் இடத்துல ஒப்படைத்து விட்டு ஆண்டவர்கள் சும்மா இருக்க கிருபை செய்வீராக. நீர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை நடத்தி கொடுப்பீராக. ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பயணத்தில் நீர் இடைபடுவீராக. இயேசுவிலே வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.